அன்பும் நேசமும் பாசமும் கலந்த என் அன்புக்கும் பாசத்துக்கு உரிய நேயர் பெருமக்களுக்கும் அஸ்ட்ரோ சக்தி நிறுவனத்திற்கும் தாழ்மையான பணிவான பாதம் பணிந்து வணங்கி கொண்டு, ஏன்னா பணிவுங்கிறது ரொம்ப வேணும், பணிவு இருந்தால் தான் துணிவு வரும் என்ற உணர்வோடு நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து வணங்கி, சனீஸ்வரருக்கு கொடுக்க போகும் தண்டிலிருந்து தப்பிக்க இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அருள்மிகு அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர். துலாம் ராசி 7க்கு 7 7க்கு 7 பார்த்தீங்களா? அப்போ கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு அன்பு பாசம் நேசம் இதுக்கெல்லாம் இடம் இல்லை. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், அவர் என்ன பண்ணுவார்? நேர் வழியில் போ. எப்படி போ? நேர் வழியில் போ, தியானத்தில் போ. இப்படி சொல்லிட்டு இருந்தால் எப்படி காலம் நடத்துறது? எப்படி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது? எப்படி வேலை கொடுக்கறது? சாப்பாட்டுக்காவது வேணும்ல. குருபலம் கிடையாது துலாமுக்கு. இப்போ குருபலம் கிடையாது, தசாபத்தி மத்தியமோ. அப்போ என்ன செய்ய வேண்டும்? அப்போ 2029 2025 29 3 2025 வரக்கூடிய சனீஸ்வருடைய சனி உச்சம் பெற்ற ராசி எது? துலாம் ராசி. சனி உச்சம் பெற்ற ராசி துலாம் ராசி. அப்போ ராசி, அந்த ராசினாருக்கு நட்பு கிரகம் சுக்கிரன். அப்போ சனியும் சுக்கிரன் நட்பாக இருக்கிறதால துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த மாறுதலும் ஒரு நல்ல மாறுதலாக இருக்கும். இந்த மாறுதலும் ஒரு நல்ல மாறுதலாக இருக்கும். எதுவரை கவனம்? 7/14/4/2025 வரை கவனம். அதுக்களாக குரு பயிற்சி வந்துடுது, சனி பயிற்சி வந்துடுது. சனி பயிற்சி வந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். 30/3 உங்களுக்கு நல்ல தொடக்கம் ஆரம்பிச்சிடும். 30/3 உங்களுக்கு நல்ல தொடக்கங்கள் வந்துடும். எப்படி தொடக்கங்கள் வரும்? உங்கள் ராசிக்கு 6ல் சனி வரார். உங்களுடைய ராசிக்கு 6ல் சனி வரார். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமா குரு பார்க்குறார். உங்களுடைய துலாமை 5ஆம் இடமா பார்க்குறார். நீ இதை விட நீ என்னங்க சிறப்பு வேணும்? உங்கள் வயசை பாருங்கள், உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. உங்கள் வயசை பாருங்கள், தசாபத்தியை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு வரப்போகுது? யாரையும் எந்த ஜோசியரையும் போய் தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்களே எடுத்து பாருங்கள், நீங்களே எடுத்து. புரிதல் இல்லைன்னா தான் இப்போ கேட்குறாங்க. நிறைய சந்தேகம் எப்படி எதுவுமே நிறையவே அவங்க படிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியில் ஐயா குருஜி இந்த ஒரே ஒரு சின்ன சந்தேகத்தை சொல்லுங்கள் அப்படி தான் கேட்பாங்க. அப்போ விவசாயம் சம்மந்தப்பட்டது, கண்டிப்பாக கரும்பு சம்மந்தப்பட்டது, மரங்கள் சம்மந்தப்பட்டது, தட்டுமுட்டு சாமான்கள் சம்மந்தப்பட்டது. மரம்னா சாதாரண மரம் இல்லை, உயர்வான மரம். சாதாரண மரம் இல்லை, உயர்வான மரம். அப்படிப்பட்ட உயர்வான மரங்களை கொடுக்கக்கூடியது, தர்மத்தை நிலைநாட்டுவது துலாம் ராசி. தர்மத்தை நிலைநாட்டுவது துலாம் ராசி என்பதை மறந்து விடாதீர்கள். கண்டிப்பாக துலாம் ராசி நேர்களுக்கு பெருமாள் வழிபாடு தான். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. சதாசிவ மலைன்னு இருக்குது காட்பாடி, வேலூர் காட்பாடி சதாசிவ மலை. அங்கே ஒரு பெரிய தாத்தா இருக்காங்க. சதாசிவத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குளிப்பாங்க. சித்திரை 1ஆம் தேதி குளித்தா அடுத்த ஆண்டு சித்திரை 1ஆம் தேதி தான் குளிப்பாங்க. அப்படிப்பட்ட குரு இருக்காங்க பாருங்கள். அந்த குருமார்கள் வழிபாடு, குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர், இப்படிப்பட்ட குரு வழிபாடு பண்ணாங்க. அந்த ஆற்றல் சக்தி உங்களுக்கு எல்லை இல்லாதாக வந்து சேரும் துலாம் ராசி நேயர்களுக்கு. ஏன்னா துலாம்ங்கிறது தப்பு பண்ணாது, துலாமு தப்பு பண்ணாது. இந்த காலத்தில் ஒத்து போகிறதே கஷ்டம், இந்த காலத்தில் ஒத்து போகிறதே கஷ்டம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கும் இந்த பல பயிற்சிகள் வந்தாலும் இந்த ராஜ கிரகத்தில் இனி வரக்கூடிய சனி பயிற்சி மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கும். அப்போ துலாம் ராசினர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, இது எல்லாம் பண்ணி வர சூரியனுடைய, ஏன்னா அங்கே சூரியன் நீச்சம், அங்கே சூரியனுடைய கதிர்கள் நீச்சம் குறைவாக இருப்பதனால் அதை பூஸ்டப் பண்ணி உச்சம் பெறுவதற்கு சூரிய காயத்ரியை படிங்க. சூரிய இத்தனைக்கு உங்கள் ராசிக்கு சூரியன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சூரிய காயத்ரி படிங்க. அப்போ சூரிய காயத்ரி படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.